அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க சந்திரா. என்னமா சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி கிட்ட சந்திரசேகர். கஸ்தூரி பத்தி நான் அந்த சாமியார்ட்ட கேட்டேன். அவரு சொன்னாரு இன்னும் 1 மாசத்துல நல்ல விஷயம் நடக்கும்னு சொன்னாங்க. அதை கேட்டோனேவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கஸ்தூரியையும் நம்ம குட்டிமாவையும் பார்க்க போறோம்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனாப்பா அந்த மங்காதான்ப்பா அன்பரசி விஷயாவை சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு நல்லா சத்தம் போட்டு விட்டாப்பா. பாவம் அன்பரசி அங்க இருந்து அதை நினைச்சு கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அன்பரசி வர்றாங்க. அன்பரசி வா அன்பரசி எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது சந்திரசேகர் பயந்துகிட்டு ஐயோ அன்பரசிக்கு நம்மளை பத்தி விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்பதாங்க அன்பரசி சொல்றாங்க, என் அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது பாட்டி, அங்கதான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க பாட்டியும். கடையில வந்து போட்டோகிராஃபர் பார்த்து பேசினது, அதனால சிசிடிவி கேமராவை பார்க்க போயிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அன்பரசி. சந்திரசேகர் அப்படி பக்கன்னு இருக்காரு. ஐயோ என் முகத்தை பார்த்துட்டாலா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அன்பரசி ஒரே கவலையா சொல்றாங்க. ஆனா என் அப்பாவோட முகம் தெரியவே இல்லை அப்படின்னு அப்பாடா அப்படின்னு அப்பதான் அவருக்கு ரிலாக்ஸே ஆகுறாரு சந்திரசேகர். அன்பரசி சொல்றாங்க, ஆனா மேனேஜர் வேற ஒரு ஃபுட்டேஜர் காலையில தரேன்னு சொல்லிருக்காங்க பாட்டி. ஓ அப்படியா, அப்போ உன் அப்பாவை நீ நெருங்கிட்டேன்னு சொல்லு. ஆமா பாட்டி, இந்த உலகத்தை சீக்கிரமா சுத்தி விடணும்னு தோணுது பாட்டி, நாளைக்கு எப்ப வரும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் என் அப்பாவை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார், அந்த கால நடத்துக்குள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு ஆமா சந்திரா வெளியே போனது உனக்கு எப்படி தெரியும் சார் தான் என் கூட வந்தாரா, அப்புறம் 10 கால் நடுற விஷயம் இருக்குன்னு நான் தான் அப்புறம் ஞாபகப்படுத்தி போ சொன்னா அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. நல்ல வேலை சந்திரா, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் என்னோட குடிச்சிருப்பாளுங்க. ஆமா இதத்தான் நீ அப்படியே சொல்ல வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. சார் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வர்றது கொண்டு போய் நேரா காமராஜர் ஐயா வீட்டுல போட்டு பாக்கலாம்னு நினைச்சேன். அங்க சிஸ்டம் வந்து ரிப்பேர் ஆயிருக்காமா, அதெல்லாம் உங்ககிட்டதான் லேப்டாப் இருக்கே சார், அதனால இங்க கொண்டு வர சொல்லிட்டேன் சார். நம்ம வீட்டுல இங்க பார்த்தோம்னா எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆமா 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 கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சந்திரசேகர். மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு சந்திரசேகருக்கு. கஸ்தூரி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே என் முன்னாடியே வச்சு என் பொண்ணு என்ன அப்பான்னு கண்டுபிடிக்க போறான், அந்த நேரம் வந்துருச்சுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு சந்திரசேகர். அதுக்குள்ள பாட்டி சொல்றாங்க, ஏமா இதுக்கெல்லாம் நீ பர்மிஷன் கேட்கலாமா, தாராளமா நீ இத பாருமா, இது நம்ம வீடுமா, நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி சொன்னோடனே பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, அன்பரசி போன பின்னாடி பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா போறா பாத்தியா, அவ விஸ்வாக்கும் அனன்யாக்கும் கல்யாணம் நடக்கிறதை இதுல இருந்து மறந்துட்டா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்றாங்க, இல்லம்மா அவ வழி எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்காமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. குட்டிமாக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற, இல்லம்மா அன்பரசிக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா, இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சந்திரசேகர். அதுக்கப்புறம் சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா அன்பரசிக்கு லெட்டர் எழுதுறாருங்க. குட்டிமா இது எழுதுறது கடைசி லெட்டரா கூட எனக்கு இருக்கலாம் குட்டிமா, ஏன்னா கண்டிப்பா உனக்கு உண்மை தெரிஞ்ச பின்னாடி என் மேல கோவமா தான் இருப்ப, நீ ஏன்பா இப்படி மறைச்சிங்க அப்படின்னு நீ கண்டிப்பா கோவப்படுவ, என்கிட்ட பேசுவியான்னு கூட தெரியாது குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. அன்பரசி வந்து சந்திரசேகர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க சொல்லுங்க, மத்தவங்க மாதிரியே நீங்களும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையேப்பா, அப்படியே நான் சொன்னாலும் உன்னோட கஷ்டத்துக்கும் வலிக்கும் இது ஈடாகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்காரு சந்திரசேகர். அதனால இந்த லெட்டரை நான் மன்னிப்பு கேக்குற லெட்டரா தான் எழுதுறேம்மா, அப்பாவை எந்த காரணத்துக்கு கொண்டும் மன்னிக்காம விட்டுறாதமா, அப்படி ஒண்ணு நடந்த அடுத்த நிமிஷமே என் உயிர் என்னை விட்டு போயிரும், உன்னையும் அம்மாவையும் நான் தேடிட்டு இருக்கிறது உண்மை, ஒருவேளை நீ இதை நம்பாம போயிருவேன்னு சொல்லிட்டு தான் நீ என் குட்டியமான தெரியறதுக்கு முன்னாடியே கடவுள் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உன் பாசமுள்ள அப்பா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு இருக்காரு சந்திரசேகர். லெட்டர் எழுதிட்டு பயங்கரமா கண்காலிக்கிட்டு இருக்காரு சந்திரசேகர். அடுத்ததே மங்காவை காமிக்கிறாங்க. செம்ம காண்டுல இருக்காங்க மங்கா. சிவகாமி வர்றாங்க. சிவகாமி கிட்ட மங்கா கேக்குறாங்க, சிவகாமி நான் உங்ககிட்ட ஒரு சிம் கேட்டிருந்தேனே வாங்கினியா, அம்மா அதை நேத்தே வாங்கிட்டம்மா, 1 மணி நேரத்துல ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னாங்க, அது ஏற்கனவே ஆக்டிவேட் ஆயிருக்கும், அதுக்கு ஒரு போனும் கூட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையும் நோட் இருக்கு அதையும் எடுத்து கொடுக்குறாங்க சிவகாமி. சிவகாமி இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ், நீ குரலை மாத்தி கஸ்தூரி கிட்ட பேசு, அவ எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட அவ கண்டுபிடிச்சுவா சிவகாமி. அம்மா நீ சொல்லிட்டல, எப்படி பேசுறன்னு மட்டும் பாருமா, அவ இருக்க இடம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ சிவகாமி, அவ்வளவுதான், அவ்வளோ உள்ளயும் தாலி கட்டுற நேரத்துல வச்சுக்கோ, அவ்வளவுதான், சொத்து ஏதோ நமக்கு வருது
கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாமாவ. விடு, முதல்ல நம்பர் போட்டு பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க மங்கா. நம்பர் ரிங் ஆகுது. பேசு அப்படின்னு சொல்லி மங்கா சொல்றாங்க. உடனே போன் அட்டன் பண்றாங்க. ஹலோ கஸ்தூரியா அப்படின்னு கேக்குறாங்க. வாய்ஸ் அம்மாட்டு தான் பேசுறாங்க சிவகாமி. என்னது கஸ்தூரியா? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சௌடேஸ்வரி பேசுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா என்னடா இது அப்படின்னு பதறி போயிடுறாங்க சிவகாமி. மங்கா சொல்றாங்க, என்னச்சு இங்க பேசாமே இருந்தேன்னு வச்சுக்கேன், அவளுக்கு சந்தேகம் வந்துரும், ஏதாச்சும் ஒண்ணு பேசு அப்படின்னு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க சிவகாமி. மங்கா சொன்னதை கேட்டு இந்த போலீஸ் அம்மா கேக்குறாங்க, ஏன் யார் நீ? போன் நம்பரை கேட்டு பணம் கொடுக்குற கும்பல் தானே நீங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டோன்னா, ஐயோ மேடம் இல்ல மேடம், ராங் நம்பர் ஆயிடுச்சு மேடம், சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருக்கா உனக்கு இப்ப போன வைக்கிறியா இல்ல ஏதாச்சும் ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளட்டுமா? ஐயோ வேண்டாம் மேடம் ஏதோ தப்பாயிருச்சு, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண சிவகாமி. என்னடி மேடம் சொல்லிட்டு இருக்கிற, ராங் நம்பர்னா சாரின்னு சொல்லிட்டு போன் வைக்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? மா நீ கொடுத்தது ஒரு போலீஸ்காரியோட நம்பர், எனக்கு கண்டுபிடி திட்டுறாமா, இந்நேரம் அந்த கஸ்தூரியை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். சரி விடு, எனக்கு முதல் 9 நம்பர் சரியா தாண்டே இருக்கு, ஆனா அந்த கடைசி ஒரு நம்பர் மட்டும் தாண்டி டவுட்டா இருக்கு அப்படின்னு மங்கா சொன்னோன்னே நினைச்சேம்மா, நான் நினைச்சேன். இப்ப என்னமா பண்றது? இங்க பாரு, இந்த இருக்கிற 9 நம்பரையும் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுவோம், ஏதாச்சும் ஒண்ணுல அவ பேசித்தானே ஆகணும் அப்படின்னு மங்கா சொல்றாங்க. சரி பேனாவை கொடு, இதுல 0ல இருந்து 9 நம்பர் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம், இதுல ஒவ்வொரு நம்பரா கால் பண்ணலாம், எந்தெந்த நம்பர் இல்லையோ அதெல்லாம் அடிச்சுக்கிட்டே வரலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு 0ல இருந்து 9 வரலும் எழுதி வச்சுக்கிறாங்க மங்கா. இதுல ஒவ்வொரு நம்பரா கால் பண்ண போறாங்க. இப்போ நான் பேசல நீ பேசுமா, சரி கொடு அந்த போன் நம்பரை, நான் பேச ஒவ்வொரு நம்பரா அடிச்சிரு சரியான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லு சொல்லி அந்த நம்பரை டயல் பண்ணிட்டு இருக்காங்க மங்கா. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் போட்டு கால் பண்றாங்க. ஒருத்தர் பேசுறாரு, கஸ்தூரி இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க மங்கா. கஸ்தூரி இல்ல, யாரும் இல்ல, அடுத்த ராத்திரியில கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க, வைங்கம்மா போன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இது இல்ல, நீ முதல்ல இந்த நம்பரை முதல்ல கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி அடிச்சு அடுத்த நம்பரை நீ கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க மங்கா. இதுல பாத்தீங்கன்னா 2 நம்பர் வந்து நாட் இன் யூஸ்னு வந்துருது. அடுத்த நம்பர் கால் பண்றாங்க, வேற யாரோ ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாங்க, புரியாத நம்பர்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வேற ஒரு நம்பருக்கு கால் பண்றாங்க. நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டயல் பண்றாங்க மங்கா. ஆனா இந்த நம்பரும் யாரோ ஒருத்தர் ஹிந்திக்கார் பேசுறாரு, அத காலையும் கட் பண்ணிடுறாங்க. கடைசி ஒரு நம்பர் தான் இருக்கு, இந்த நம்பர் வச்சு கிடைச்சிடணும், கடவுளே கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க மங்கா. லாஸ்ட் நம்பர் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுங்க. என்னடி இது ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ தெரிஞ்சு அது அவ்வளவுதான் இருக்குண்டி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடி, என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? அட நான் கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டு தானே வந்தேன், சின்ன பிள்ளைங்க மனப்பாடம் பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்தேன், உன் புருஷன் இடையில வந்து பேசி இப்படி பண்ணிட்டா, இப்போ ஒண்ணு கவலைப்படாத, போன் நம்பர் மட்டும் இருந்தா போதும், மொத்த ஜாதகத்தையும் இந்த காலத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி இவளுக்கு நான் காலையில ஒரு வழி பண்ணிக்கிறேன், நீ பேசாம நிம்மதியா போயிட்டோங்க சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி. இதோட இந்த எபிசோட்